நீங்கள் பணத்தை வெறும் காகிதமாக பார்க்க மாட்டீங்க. அது உழைப்பின் வியர்வை, நேரத்தின் மதிப்பு. அதனால தான் யாராவது கேட்டால் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. நீங்க நம்பியவங்க எப்படி தெரியுமா உங்களை பயன்படுத்தினாங்க? நீங்க ஒருத்தவங்கள நம்பினால் முழுவதும் திறந்து விடுவீர்கள். நேரம், உழைப்பு, பணம், அன்பு, இதை சிலர் வாய்ப்பாக எடுத்துக்கொள்வார்கள். உங்களிடம் இருப்பதை அவர்கள் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் அவர்களை நீங்கள் நம்பி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்காக என்னன்னாலும் பண்ணுவீங்க. அவங்களுக்காக பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களிடம் இருப்பதை நீங்கள் முடிந்த அளவுக்கு கொடுத்து உதவும் ஆரம்பிப்பீங்க. அவங்க உங்களுடைய எல்லைகளை தாண்டி உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டு கொண்டே இருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. இது ஏன் நடந்ததுன்னு தெரியுமா? நீங்கள் இல்லை என்று சொல்லாமல் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தீங்க. மனதிற்குள் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு வெளியில் எதனையுமே சொல்லாமல், வெளியில் எதையுமே நீங்க சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருந்திருப்பீங்க. அதனால மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. நீங்கள் எப்பொழுது மனதிலிருந்து என்னால் தர முடியும், தர முடியாது, எனக்கு தேவை இருக்கிறது, தேவை இல்லை, நீ எடுத்துக்கோ, எடுத்துக்க கூடாது அப்படின்னு இந்த ஒரு வார்த்தைகளை எப்பொழுது வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கீங்களோ அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, மீதி எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த மாதிரி தாங்க கேட்க கேட்க கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியது இருக்கும். வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள்ள சொல்லணும்னு தோணும். சொன்னா அவங்க என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லாமல் இருப்பீர்கள். உங்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் மற்றவங்களை பத்தி என்னைக்குமே யோசிக்க கூடாது. நமக்கு நாம தான் முதல்ல அப்படிங்கிறத நீங்க முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொண்டு உங்களுடைய வேலைகளை நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். அவங்க எடுப்பதை நிறுத்த மாட்டாங்க. பயன்படுத்துபவர்களின் குணம் அதுவாக மட்டுமே இருக்கும். இதனுடைய தீர்வு நம்பிக்கை கொடுக்கலாம். ஆனால் சோதனை இல்லாமல் இருக்காது. எதுவுமே நடக்கவும் செய்யாது. உதவி கூட செய்யலாம். ஆனால் உங்களை நீங்களே இழந்து விடுவீர்கள். இந்த மாதிரியான சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கத்தாங்க செய்யும். இந்த ரிஷபம் ராசி கொடுத்த அன்பு ஏன் தெரியுமா திரும்ப கிடைக்காமல் போனது? நீங்க அன்பு கொடுத்த விதம் என்பது ஆழமான ஒன்றாக இருக்கும். ஆனால் பொறுமையானதாக இருக்கும். உங்களுக்குள்ள பொறுமை என்பது அதிகமாகவே கொட்டி கிடக்கும். இருந்தாலும் அந்த பொறுமையை நிறைய நபர்கள் சோதித்திருப்பாங்க. அவங்க ஏன் சோதிக்காங்க, எதனால சோதிக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரியான சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். சிலருடைய அன்பை ஒரு வசதியாக பார்த்திருப்பாங்க. சிலர் அதை உணரவே மாட்டாங்க. இது ஏன் நடந்ததுன்னு தெரியுமா? நீங்கள் நான் கொடுக்கிற அளவுக்கு அவங்க திருப்பி தருவாங்க என்று நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. அதனால மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். உண்மையில மனிதர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு தாங்க தருவாங்க. பாடம் அன்பை அளவிடாமல் எந்த விதமான செயல்கள் நடந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரே ஒரு பாடம் என்றால் அன்பை அளவிடக்கூடாது. அளவிடாமல் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த ஒரு அன்பை எந்த இடத்தில் கொடுக்கணும், அந்த ஒரு அன்பை எந்த இடத்தில் கொடுத்தால் புரிந்து கொள்வார்கள் என்பதை நீங்கள் அதனை பார்த்து கொடுக்க வேண்டும். எல்லா இடத்திலையும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். யாரிடம் கொடுப்பது என்று தெரியாமல் கொடுத்து உங்களை நீங்களே காயப்படுத்தி கொண்ட அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய நல்ல மனது உங்களை அதிகமாக காயப்படுத்தியிருக்கும். நீங்க நல்லவங்க என்பதால தான் பல முறைகள் காயமடைந்திருப்பீங்க. அது ஒரு குறை போல உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது. ஆனால் பாதுகாப்பில்லாத நல்ல மனது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே தாங்க இருக்கும். உங்களுக்கு எதிரான வேலை அனைவருமே செய்து கொண்டிருப்பாங்க. உங்க கூடவே இருப்பது போல இருக்கும். அவர்கள் ஏன் உங்களுக்கு எதிராக மாறினார்கள் என்று தெரியாது. அவர்கள் கூட உங்களுக்கு எதிராக மாறியிருப்பார்கள். ஆனால் அதற்கெல்லாம் காரணமாக இருப்பது உங்களுடைய நல்ல மனதினால் மட்டுமே. நீங்க சந்தேகப்பட வேண்டிய இடத்தில் கூட அனைவரையுமே நம்புவீங்க. யாரையும் அவ்வளவு எளிதில் சந்தேகப்பட மாட்டீங்க. நிறுத்த வேண்டிய இடத்தில் கூட தொடர்ந்து நீங்க இருந்து கொண்டே இருப்பீங்க. சில உறவுகள் உங்களிடம் தவறாக நடந்து கொள்கிறார்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் அடிக்கிறார்கள் என்று தெரிந்தாலுமே அந்த ஒரு உறவிடமும் நீங்கள் பழகவும் ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் மற்ற நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன செயல்களை செய்யும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் நம்ம என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரியான சில கவலைகள் இருக்கத்தாங்க செய்யும். இதெல்லாம் ஏன் நடந்தது என்றால் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உங்களுடைய உள்ளுணர்வு, பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய அறிவானது வெளியில் சொல்லி கொண்டிருக்கும். இந்த இரண்டும் தாங்க உங்களை சமநிலையில இருக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களை தள்ளி கொண்டே தாங்க இருக்கும். அதனால தான் சில இடங்கள்ல நீங்க அசிங்கப்படுவீங்க, சில இடங்கள்ல ஏமாற்றப்படுவீங்க, நம்பிக்கை துரோகங்கள் ஏற்படும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உண்டாயிருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில பணம் இல்லாத போது நீங்கள் சந்தித்த அவமானங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? பணம் குறைந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த வார்த்தைகள், பார்வைகள், இந்த இரண்டுமே அது உங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கும்.
ஏன் அப்படின்னா பணம் இருக்கும்போது உங்களை அனைவரும் தேடி வந்திருப்பாங்க. ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு பணம் என்பது இல்லாமல் போயிருக்கும். அதனால உங்களை யாருமே மதித்திருக்க மாட்டாங்க. பழகிய நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியான சில செயல்கள் நடந்திருக்கும். அந்த ஒரு அனுபவம் உங்களை உறுதியானவராக மாற்றியது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு காயத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். இது ஏன் நடந்தது என்றால், சமூகம் பெரும்பாலும் மனிதரை மதிப்பது அவரின் நிலைமையை வைத்துதான் என்பதை உணர வைப்பதற்காக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான சில செயல்கள் நடந்திருக்கும். அந்த ஒரு அவமானம் உங்களுக்கு ஒரு தீப்பொறி போல உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். நான் மீண்டும் நல்ல ஒரு நிலைமைக்கு நான் மீண்டும் இந்த நிலைக்கு வரக்கூடாது என்று நீங்கள் உறுதி எடுப்பீங்க. நல்ல ஒரு நிலைமைக்கு போனோம் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் நீங்க சொல்லுவீங்க. அதே ஒரு நேரத்தில் அதே உங்களுடைய சுய மதிப்பை நீங்கள் நிர்ணயிக்கவும் கூடாது. மற்றவங்க அதை தவறாகவும் பேசக்கூடாது அப்படின்னு அதற்காக இதுவரைக்கும் நீங்கள் உழைத்து கொண்டிருப்பீங்க. இன்னமும் அந்த எவ்வளவுதான் உழைத்தாலும் அந்த ஒரு நிலைமைக்கு நீங்க போயிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் போகும் வரைக்கும் என்னால் உழைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்கங்க. நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து பெரிய பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களே, நீங்கள் இதுவரைக்கும் வாழ்க்கையை மிகவும் சுமையாக உணர்ந்திருப்பீங்க. எது நடந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளாக இருக்காது, கெடுதல்களாக மட்டும்தான் இதுவரைக்கும் இருந்திருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் அதனுடைய பலன் உடனே உங்களுக்கு கிடைக்காமல் தாமதமாகி மனதில் ஒரு ஏமாற்றம் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு அந்த ஒரு நிலைமை உங்களுக்குள்ள மாற ஆரம்பிக்கும். இது திடீர் மாற்றம் போல உங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. மெதுவான ஆனால் உறுதியான ஒரு மாற்றமாக இருக்கும். மெதுவாகத்தான் நடக்கும். இருந்தாலும் அது போதுமான அளவுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு மாற்றமாக நிச்சயமாக மாறிவிடும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இனி தவறாக போகாது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு மாற்றம் நிச்சயமாக உங்களுக்குள்ள வந்துவிடும். நீங்க முன்னேற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் மட்டும் இல்லாமல் அதை எப்படி அடைய வேண்டும் என்று தெளிவும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக போக ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் செய்த உழைப்பு இப்போது உங்களுடைய கையில் பலனாக மாற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதில் இருந்த பயம், பதற்றம் எல்லாமே குறைந்துவிடும். நம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகரிக்க தொடங்கும். உங்களுடைய வாழ்க்கை சீராக ஓடக்கூடிய ஒரு பாதையில செல்ல ஆரம்பிக்கும். இனிமே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போக ஆரம்பிப்பீங்க. இதுதான் இந்த ஒரு மாற்றத்தின் உண்மையான ஒரு அர்த்தமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றியும் கொடுக்குங்க. உங்களுடைய பணம் மெதுவாக சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய நேரம் நிச்சயமாக மாறிவிடும். உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக வரப்போகிறது. அதற்காகத்தான் நீங்களும் காத்து கொண்டிருப்பீங்க. நீங்க காத்து கொண்டிருந்த நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் இதுவரை கவனிக்கப்படாமல் இருந்திருந்தால் இப்போது உங்களுடைய திறமை வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த ஒரு நேரத்தில் பலனை கொடுக்கும். உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். இது ஒரு திடீர்னு ஏற்படக்கூடிய மாற்றம் போல உங்களுக்குள்ள இருக்காது. நீங்கள் இதுவரை செய்த உழைப்பின் ஒரு பலனாக இருக்கும். நீங்கள் ஒரு புதிய வாய்ப்புகளை பெறலாம் அல்லது தற்போதைய வேலைதான் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கூட உங்களுக்கு ஏற்படுத்தவும் செய்யலாம். இது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு உயர்த்தக்கூடிய இடத்திற்கு நிச்சயமா கொண்டு போகுங்க. இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பண ஓட்டம் அதிகரிக்க வேண்டுமா? ஒரு முக்கியமான மாற்றம் உங்களுக்குள்ள தாங்க ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் தினமும் காலையில ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் எழுந்து அமைதியாக அமர்ந்து கொண்டு உங்களுடைய எண்ணங்களை தெளிவாக அமைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று உங்களுக்குள்ள ஒரு தெளிவான ஒரு கோலை நீங்க உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் எதையாவது ஒன்றை மட்டும் நீங்கள் மனதிற்குள் நினைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத செலவுகளை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். முதலில் ஏதாவது ஒரு சின்ன அளவுக்கு ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு அதன் மூலம் அந்த ஒரு சிறிய தொழில் மூலமாகவோ சிறிய வேலைகள் மூலமாகவோ அதன் மூலமாக எப்படி அந்த ஒரு செயலை நம்ம எப்படி ஒன்று மேம்படுத்தி கொண்டு போகலாம் அப்படின்னு காலையில அமர்ந்து உங்களுடைய மனதிற்குள் நீங்களே சொல்லி கொண்டே இருங்கள். கண்களை மூடிக்கொண்டு அப்படி நீங்க செய்து கொண்டாலே இருந்தாலே போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் திடீரென்று நிச்சயமாக ஏற்படும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். ஆனால் இது உடனே நடக்காது, பொறுமையாகத்தான் நடக்கும். நீங்க தினசரி செய்து கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்குங்க. இப்போ இருந்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் இனிமே தீர்ந்துவிடும்.
ஆனால் இப்போது உங்களுடைய நிலையானது மாற ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு பாதுகாப்பான நிலைக்கு செல்ல ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய பணம், உங்களுடைய வேலை, உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே ஒரு நிலைத்த பாதையில் சென்றுவிடும். நீங்கள் நாளை பற்றி பயப்பட மாட்டீங்க. இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அனைத்தையும் நீங்கள் செய்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மனிதராக மாறிவிடுவீர்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு அதிலும் பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். தெளிவான ஒரு கோலை நீங்க உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் எதையாவது ஒன்றை மட்டும் நீங்கள் மனதிற்குள் நினைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத செலவுகளை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். முதலில் ஏதாவது ஒரு சின்ன அளவுக்கு ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு அதன் மூலம் அந்த ஒரு சிறிய தொழில் மூலமாகவோ, சிறிய வேலைகள் மூலமாகவோ, அதன் மூலமாக எப்படி அந்த ஒரு செயலை நம்ம எப்படி ஒன்று மேம்படுத்தி கொண்டு போகலாம் அப்படின்னு காலையில அமர்ந்து உங்களுடைய மனதிற்குள் நீங்களே சொல்லி கொண்டே இருங்கள். கண்களை மூடிக்கொண்டு அப்படி நீங்க செய்து கொண்டாலே இருந்தாலே போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் திடீரென்று நிச்சயமாக ஏற்படும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். ஆனால் இது உடனே நடக்காது. பொறுமையாகத்தான் நடக்கும். நீங்க தினசரி செய்து கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்குங்க. இப்போ இருந்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் இனிமே தீர்ந்துவிடும். ஆனால் இப்போது உங்களுடைய நிலையானது மாற ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு பாதுகாப்பான நிலைக்கு செல்ல ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய பணம், உங்களுடைய வேலை, உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே ஒரு நிலைத்த பாதையில் சென்றுவிடும். நீங்கள்